Hello guys, and today I want to teach about types of circulatory system and structure of human heart. The types of circulatory system is divided into two types, that is open type of circulatory systems and closed type of circulatory systems. The animals possess two type of circulatory system. There are open type and closed type. In open type of blood circulatory system, the blood capillaries are absent. And closed type of blood circulatory system, blood capillaries are present. And in open type, the blood is pumped by the heart into blood vessels that open into the blood space is called sinuses. இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ட் வந்து பிளட்டை பம்ப் பண்ணும், அந்த பிளட் வெசல்ஸில் போயிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ், அந்த சைனஸஸ் என்ற ஸ்பேஸில் போயிட்டு பாய ஆரம்பிக்கும். அந்த சைனஸஸ் அப்படின்னா பாடி கேவிட்டி, இட்ஸ் கால்டு ஹாஸ் ஹீமோசீல். And the main point is the capillary system is absent in open type of blood circulatory system. For example, arthropod, mollusca and ascidian. And the closed type of blood circulatory system, in closed type the blood flow in a complete circuit around the body through specific blood vessels. The blood flow from the arteries to veins and through a small blood vessels is called as capillaries. For example, all vertebrates. So blood circulation பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்டரிஸில் போகும், ஆர்டரிஸ்லேருந்து வெயின்ஸுக்கு போகும், எது வழியாக போகும்? By the blood capillaries. So blood capillary system இருந்துச்சுன்னா it's a closed type of blood circulation. The capillary system is absent means that is open type of blood circulatory system. Next, the more to know topic, the closed circulatory system was discovered by William Harvey. It's a very important one mark question. So in 1628, who is regarded the father of modern physiology? So who is called father of modern physiology? William Harvey. And next topic is structure of human heart. Heart is a muscular pumping organ that pump out the blood into the blood vessels. Heart பார்த்தீங்கன்னா மசில்ஸாலான ஒரு பம்ப் பண்ணுற ஆர்கன். இது பிளட்டை பம்ப் பண்ணி பிளட் வெசல்ஸ்குள்ளே அனுப்பும். த ஹியூமன் ஹார்ட் இஸ் சிச்சுவேட்டட் பிட்வீன் த லங்ஸ். ஹியூமன் ஹார்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லங்ஸுக்கும் இடையில் இருக்கிற அந்த கேப் இஸ் கால்டு மிடியோஸ்டினம். அந்த மிடியோஸ்டினம் கேப்பில் இருக்கும். அண்ட் ஸ்லைட்லி டில்டட் டுவர்ட் த லெஃப்ட் சைட். அது லெஃப்ட் சைடு பக்கம் கொஞ்சம் சாய்ஞ்சா மாதிரி இருக்கும். அண்ட் அபோவ் ஃப்ரம் த டயாஃப்ரம்க்கு மேலேயும் தொராட்டிக் கேவிட்டிலையும் அமைஞ்சிருக்கும். அண்ட் த ஹார்ட் இஸ் மேடப் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு மசில்ஸ் இஸ் கால்ட் cardiac muscles. Important one more question. The heart is made up of cardiac muscle. It's a special type of muscles. And the heart is enclosed by a double walled sac is called pericardium. ஹார்ட்டை சுற்றி பார்த்திங்கன்னா டபுள் வால்டு ரெண்டு லேயராலான ஒரு மெம்பரின் இருக்கும், அதுக்கு பேர் தான் பெரிகார்டியம். அந்த பெரிகார்டியத்துக்கு இடையில் பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் இருக்கும், அந்த ஸ்பேஸுக்கு வந்து பெரிகார்டியல் ஸ்பேஸ். இன் திஸ் பெரிகார்டியல் ஸ்பேஸ் இஸ் ஃபில்டு வித் சம் லூப்ரிகேட்டிங் ஃப்ளூயிட் இஸ் கால்ட் as பெரிகார்டியல் ஃப்ளூயிட். அந்த பெரிகார்டியல் ஃப்ளூயிட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிக்ஷனை குறைக்கும். ஹார்ட் பீட் ஆகும்போது அதில் வர ஃப்ரிக்ஷனை குறைக்கும். அண்ட் இட் ப்ரொடெக்ட் ஹார்ட் ஃப்ரம் த மெக்கானிக்கல் இன்ஜுரிலேருந்து நம்ம இதயத்தை பாதுகாக்கும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். The human heart is four chambered. This is 1, 2, 3, 4. So the human heart is four chambered. The two upper thin walled chambers is called auricle or atria. இந்த 1 and 2 இருக்குது பார்த்தீங்கன்னா 1 and 2 இது வந்து அப்பர் சேம்பர்ஸ்னு சொல்கிறோம். இந்த சேம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தின் வால்டு சேம்பர்ஸாக இருக்கும். இதுக்கு பேர் என்னென்னா ஆரிக்கிள் ஏட்ரியா இன் சிங்குலர் ஏட்ரியம். அண்ட் த டூ திக் லோயர் சேம்பர்ஸ், இங்கே பார்த்தீங்களா இந்த 3 and 4 பார்த்தீங்கன்னா 3 and 4 இட்ஸ் எ லோயர் சேம்பர்ஸ். இட்ஸ் எ திக் வால்டு சேம்பர்ஸாக இருக்கும். This is called as ventricle.
And next, the chambers are separated by partition is called septum. The auricles and ventricles in the chambers வந்து பார்த்தீங்கன்னா it's separated by partition is called as septum. இந்த septum எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the septum between the auricles and ventricle prevent the mixing of oxygenated and deoxygenated blood. ஸோ இது ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் மிக்ஸ் ஆகாமல் தடுக்கும். And next, the two auricles are separated from each other by interatrial septum. The two auricles, right auricles and left auricles are separated by interatrial septum. இங்கே இருக்கிற செப்டத்துக்கு பேர் interatrial septumனு பேர். And the left atrium is smaller than the right atrium. இது left atrium பார்த்தீங்கன்னா right atriumத்தை விட சின்னதாக இருக்கும். And the right atrium receive deoxygenated blood from the different part of the body through the main veins is called superior vena cava, inferior vena cava and coronary sinus. இந்த ரைட் ஏட்ரியம் பார்த்தீங்கன்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை ரிசீவ் பண்ணும். எது வழியாக? superior vena cava, inferior vena cava and coronary sinus. And the pulmonary veins bring oxygenated blood to the left atrium from the lungs. ஸோ லங்ஸ்லேருந்து இந்த லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த பல்மோனரி வெயின் தான் ஆக்சிஜனேட்டட் பிளட்டை எடுத்துகிட்டு வரும். The right and left auricles pump blood into the right and left ventricle respectively. இங்கே பார்த்திங்கன்னா இந்த ரைட் ஏட்ரியத்துலேருந்து ரைட் வென்ட்ரிக்கிளுக்கும் லெஃப்ட் ஏட்ரியத்துலேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ஸும் பம்ப் பண்ணி பிளட்டை அனுப்ப ஆரம்பிக்கும். ஸோ இங்கே வரது டீஆக்சிஜனேட்டட் பிளட், இதில் இருக்கிறது ஆக்சிஜனேட்டட் பிளட். அண்ட் த வென்ட்ரிக்கிள்ஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, திஸ் இஸ் ரைட் வென்ட்ரிக்கிள்ஸ், திஸ் இஸ் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். த வென்ட்ரிக்கிள் ஃப்ரம் த லோயர் பார்ட் ஆஃப் த ஹார்ட், த டூ வென்ட்ரிக்கிள்ஸ் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் ஈச் அதர் பை இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டட் பை இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம் தால் பிரிக்கப்பட்டிருக்கும். அண்ட் த லெஃப்ட் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கிள்ஸ் ஹாவ் திக் வால்ஸ். இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா திக்காக இருக்கும். எதை கம்பேர் பண்ண? ஏட்ரியத்தை கம்பேர் பண்ண. பிகாஸ் த வென்ட்ரிக்கிள் ஹாவ் டு பம்ப் அவுட் த பிளட் வித் ஃபோர்ஸ் அவே ஃப்ரம் த ஹார்ட். அப்போ இங்கேருந்து வென்ட்ரிக்கிள்ஸில் இருக்கிற பிளட்டை ஃபோர்ஸாக பம்ப் பண்ணி வெளியில் ஏற்றணும். ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா வென்ட்ரிக்கிள்ஸ்லாம் ரொம்ப திக்காக இருக்கும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். ஃப்ரம் த ரைட் வென்ட்ரிக்கிள், இந்த ரைட் வென்ட்ரிக்கிள்லேருந்து பாருங்களேன், இதுலேருந்து வர்றது பார்த்திங்கன்னா பல்மோனரி ட்ரங்க். இதுதான் பல்மோனரி ட்ரங்க். இது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் பிஃபிகேட். பிஃபிகேட்னால் 2 கிளைகளாக பிரியும். இப்படி ஒரு கிளை, இப்படி ஒரு கிளையாக பிரியுதா. இதுக்கு பேர் என்னென்னா லெஃப்ட் பல்மோனரி ஆர்டரிஸ் அண்ட் ரைட் பல்மோனரி ஆர்டரிஸ் அப்படின்னு 2ஆக பிரியுது. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, இதுதான் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை எடுத்துகிட்டு போயிட்டு இது லெஃப்ட் சைடு லங்ஸுக்கும் இது ரைட் சைடு லங்ஸுக்கும் எடுத்துன்னு போய் சப்ளை பண்ணும். எதுக்காக? ஃபார் ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக மாற்றுறதுக்காக. அண்ட் the left ventricle is longer and narrow than the right ventricles. The walls are about 3 times thicker than the right ventricles. இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா ரைட் வென்ட்ரிக்கிள்ஸை விட 3 times திக்கர். இங்கே பாருங்கள் திக்னஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இதை விட 3 times திக்னஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ஸ் கிவ் அவுட் ரைஸ் டு அயோட்டா. இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ஸ்லேருந்து வர்றது தான் அயோட்டா. இது ரெட் கலரில் இருக்குது பாருங்கள், இது அயோட்டான்னு பேர். த ஆக்சிஜனேட்டட் பிளட் இஸ் சப்ளை டு த அயோட்டா டு வேரியஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ இந்த அயோட்டா வழியாக தான் வேரியஸ் ஆர்கன்ஸுக்கு ஆக்சிஜனேட்டட் பிளட் சப்ளை ஆகும். த கரோனரி ஆர்டரி சப்ளை த பிளட் டு த ஹார்ட். த கரோனரி ஆர்டரி பார்த்திங்கன்னா ஹார்ட்டுக்கே ஆக்சிஜனேட்டட் பிளட்டை சப்ளை பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் வேல்வ்ஸ்லாம் பார்த்துரும். அதில் இருக்கிற வேல்வ்ஸ். த வேல்வ்ஸ் ஆர் த மஸ்குலர் ஃப்ளாப்ஸ்
that regulate the flow of blood in a single direction and prevent the backflow of the blood. ஸோ வேல்வ்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா blood வந்து சிங்கிள் டைரக்ஷன்லேயே மூவ் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் இட் ப்ரிவெண்ட் த பேக் ஃப்ளோ ஆஃப் த blood, அப்படி பின்னோக்கி செல்றதை தடுக்கும். The heart contains 3 types of valves. Human heartல வந்து பார்த்தீங்கன்னா 3 type of valves இருக்கும். One is tricuspid and bicuspid and semilunar valves. First, tricuspid or right auriculoventricular valves. இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற valves auriculoventricular valves. So right side. So it is located between the right auricle and right ventricles. Right auricleக்கும் right ventriclesக்கும் இடையில் இருக்கும். And it is 3 thin triangular leaf like flaps. இது பார்த்திங்கன்னா 3 ட்ரையாங்குலர் லீஃப் லைக் ஃப்ளாப்ஸாக மடிப்புகளாக இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் ட்ரைகஸ்பிட் வேல்வ்ஸ்னு பேர். அண்டு இங்கே பாருங்கள் பைகஸ்பிட் வேல்வ். இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் வேல்வ்ஸ்னு பேர். இட் இஸ் லொக்கேட்டட் பிட்வீன் த லெஃப்ட் ஆரிக்கிள் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். இட் ஹாஸ் 2 கஸ்ப்ஸ், 2 கஸ்ப்ஸ் இருக்கும். அப்போ கப்ஸ்னா முகடு மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் பைகஸ்பிட் வால்வ்ஸ். ஸோ பைகஸ்பிட் வால்வ்ஸ் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் மிட்ரல் வால்வ்ஸ். பைகஸ்பிட் வால்வுக்கு இன்னொரு பேர் மிட்ரல் வால்வ்ஸ்னு பேர். அண்ட் ஃபைனலி செமிலுனார் வால்வ்ஸ். செமிலுனார் வால்வ்ஸ் பார்த்தீங்கன்னா த மேஜர் ஆர்டரிஸ் லைக் பல்மோனரி ஆர்டரி அண்ட் அயோட்டா இருக்கு இல்லையா, இதில் இருக்கிற வேல்வ்ஸ் தான் செமிலுனார் வேல்வ்ஸ். which have the heart that semilunar valves which prevent the backflow of the blood into the ventricles, and there are pulmonary and aorta semilunar valves. mouth of the pulmonary arteryலையும் சரி அயோட்டாவிலையும் பார்த்தீங்கன்னா இருக்கும். இதுக்கு பேர் தான் செமிலுனார் வால்வ்ஸ். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா இட் ப்ரிவெண்ட் த பேக் ஃப்ளோ ஆஃப் த blood. Thank you.